கையை தூக்குறப்போ ஷோல்டர்ல பெயினா, ஸ்டிஃப்னஸா, வீக்கோட இருக்கா, நைட்டு தூங்கி எந்திரிச்சா கூட வலியா இருக்கா, வாங்க அதை ஒரு பேண்டை வச்சு எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணிடலாம். உங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. தம் ஃபேசிங் அப்வர்ட் வச்சுட்டு கையை முட்டி மடக்காம தூக்குங்க. இந்த 60 to 120 டிகிரில பெயினா இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுங்க. ரெண்டு பக்கமுமே ட்ரை பண்ணுங்களேன். 60 to 120ல பெயின் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தாங்க இம்பிஞ்ச்மென்ட் சிண்ட்ரோம். பேண்ட் எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி படுத்துட்டு பண்ணணும். வாங்க, கையை கோத்துட்டு இந்த மாதிரி 90 டிகிரிக்கு கொண்டு வந்துருங்க. அப்புறமா சப்போர்ட் இல்லாம சீலிங்கை தொடர மாதிரி ஷோல்டரை மட்டும் புஷ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஆஃப் அமௌண்ட் புஷ் பண்ணிட்டு கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனுங்க. அப் அண்ட் டவுன், இன் அண்ட் அவுட். இது 10ல இருந்து 45 ரெப்படேஷன் பண்ணுங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சைட்ல திரும்பி படுத்துக்கோங்க. எல்போவும் ஷோல்டரும் 90 டிகிரியில் இருக்க மாதிரி கையை நல்லா மேலே தூக்கி விடுங்க. எக்ஸசைஸை பண்ணதுக்கு அப்புறமா பெயின் நல்லா குறைஞ்சிரும், டக்குன்னு தூக்க முடியும். இது வராம இருக்கிறதுக்கு தான் இன்னும் ஃபர்தர் ஸ்ட்ரென்தனிங் தான் இந்த பேண்டை வச்சு. கையில ரிஸ்ட் கிட்ட இது மாதிரி மாத்திக்கோங்க. பக்கத்துல போயிட்டு வால்ட் அப்படி வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்படியே கையை மேலே கொண்டு போயிட்டு பொறுமையா கீழே கொண்டு வாங்க. மசில் கண்ட்ராக்ட் ஆகும், கொஞ்சம் நடுக்கமும் இருக்கும், நல்லது தாங்க. கையை இந்த மாதிரி 90 பொசிஷன்ல வச்சுட்டு ஒரு கையை ஸ்டாட்டிக்கா வச்சுட்டு இன்னொரு கையை மட்டும் இது மாதிரி வெளிப்பக்கம் திருப்பிட்டு பொறுமையா விடுங்க. அதே மாதிரி கையை இது மாதிரி 90 டிகிரி தூக்கிட்டு கையை சைடில் ஸ்ட்ரெச் பண்ணுறது, ஒரு கை மட்டும் மாற்றி லிஃப்ட் பண்ணுறது, டிரெக்ஷன் மாற்றி நல்லா புல் பண்ணி விடுங்க. ஷோல்டர் மசில், அதை தான் கண்ட்ரோல் ஸ்டெபிளைசர்னு சொல்லுவாங்க. அந்த மசில் இன்னெபிலிட்டி இருக்கிறதுனால தான் இந்த இம்பிஞ்ச்மெண்ட்டே நடக்குதுங்க. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, பெயின் ஃப்ரீயாக ஹெல்த்தியாக வாழுங்க. ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் ஃபிசி.